இந்திய ரயில்வேயின் முதல் 9000 ஹார்ஸ் பவர் மின்சார லோகோமோட்டிவ் என்ஜின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தாவோட்ஸ் ஒர்க் ஷாப்பில் இன்று திறக்கப்பட்டது. இந்த லோகோமோட்டிவ் 4600 டன் சரக்குகளை கடத்தும் திறன் கொண்டது. தாவோட்ஸ் லோகோமோட்டிவ் ஒர்க் ஷாப் உற்பத்தி நிலையத்தின் அடித்தளம் 2022இல் வைக்கப்பட்டது. வெறும் 3 ஆண்டுகளில் இந்த உற்பத்தி நிலையம் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. இது ரயில்வே அமைச்சகத்தின் முக்கிய திட்டம். ரூபாய் 21,405 கோடி முதலீட்டில் கட்டப்பட்டது. இந்த 9000 HP லோகோமோட்டிவ் என்ஜின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது. இந்த உற்பத்தி நிலையம் ஆண்டுக்கு 120 லோகோமோட்டிவ்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. தேவைக்கேற்ப 150 வரை அதிகரிக்க முடியும். அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 1200 என்ஜின்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த என்ஜின்கள் இந்திய ரயில்வேயின் சரக்கு கடத்தும் திறனை கூட்டும். இவை புதுப்பிக்க பிரேக்கிங் தொழில்நுட்பம் மற்றும் எரிசக்தி சேமிக்கும் வடிவமைப்புகளை கொண்டுள்ளன. இவை சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் ரயில்வே செயல்பாடுகளை ஆதரிக்கின்றன. தாவோட்ஸ் உற்பத்தி நிலையம் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். சரி, பொதுமக்களுக்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகள்: 1. சரக்கு ரயில் சேவை வேகமாகும். அதிக சக்தி கொண்ட என்ஜின்கள் மூலம் பொருட்கள் மற்றும் சரக்குகள் விரைவாக பாதுகாப்பாக கடத்தப்படலாம். 2. பொருட்களின் விலை குறையும். சரக்கு கடத்தல் செலவு குறைவதால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வணிக பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு அதிகம். 3. வேலை வாய்ப்பு அதிகரிப்பு. தாவோட்ஸ் உற்பத்தி நிலையம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்களில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். 4. ரயில்வே சேவை மேம்படும். புதிய தொழில்நுட்பம் மற்றும் சக்தி வாய்ந்த என்ஜின்கள் மூலம் இந்திய ரயில்வே சேவை தரம் உயரும். 5. நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு. உற்பத்தி, வணிகம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். பிரதமர் மோடி மே 26 மற்றும் 27 ஆகிய நாட்களில் குஜராத் மாநிலத்தில் தாவோட், புஜ், காந்திநகர் ஆகிய இடங்களில் ரூபாய் 24,000 கோடி மதிப்புள்ள பல முன்னேற்ற திட்டங்களை திறக்க உள்ளார்.